அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம தோட்டத்தில் ஒரு 5 ஏக்கரா கரும்பு பயிர் சாகுபடி பண்ணியிருக்கிறேங்க. இந்த இது எப்படின்னா, அந்த காலத்துலலாம் கரும்பு வெட்டி விதைக்கரணியாக போட்டு பண்ணுவாங்க. இப்போ நம்ம இதாக மாறிடுச்சிங்க. இப்போ நம்ம எப்படின்னா, காய்கறி செடியெலாம் நாற்றா வாங்குவோம், ட்ரேவில் இது பண்ணி திசு வளர்ப்பு நாற்றா பண்ணுவாங்க. அதே முறையில் இப்போ கரும்பும் இது மாதிரி ட்ரேவில் போட்டு திசு வளர்ப்பு கரும்பு பயிர் நாற்று தராங்க. அதை வாங்கி வச்சுக்கிறேங்க. ஒரு 5 ஏக்கரா வச்சுக்கிறேங்க. ஒரு பயிரோட விலை 2 ரூபா 40 காசுங்க. இது வைக்கிற கூலி லேபரோட 3 ரூபா அடக்கம் ஆகுதுங்க. 50,000 பயிர் வாங்கி வச்சுக்கிறேங்க. கிட்டத்தட்ட 1,50,000 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு. கரும்பு சாகுபடி பண்ணி இன்னைக்கு 35 நாள் ஆகுதுங்க. எல்லாம் காடு பூரா கோரைங்க, ஒரே கோரை. நான் கோரை வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இந்த கோரைக்கு மருந்து எடுத்துக்கிறேங்க. அது கோரை மட்டும்தான் சாகும், மீதி இந்த பசுல பில்லுலாம் இருக்கும். அது பாருங்க, ஆளுங்க களை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பயிர் வச்சு 35 நாள் ஆகுதுங்க. 35 நாளில் பாருங்க, அந்த போட்டு வெடிக்கணும் வச்சிங்களா. தாய் கரும்புங்கிறது இந்த கரும்பு. பாருங்க, போட்டு வெடிக்கிறதுங்கிறது இதுன்னு வச்சிங்களா. இது மாதிரி போட்டு வெடிச்சு ஒரு 55-60 நாள் ஆயிடுச்சுன்னா இது மாதிரி முன்ன வர தாய் கரும்பு இதோட இப்படி நறுக்கிடணுங்க. பாருங்க, நல்லாவே போட்டு வந்திருக்கு. நம்ம விதைக்கரணை போடுறத விட நாட்டு பயிர் வாங்கி வச்சோம்னா போத்து நிறையா வரும்னு வச்சிங்களா, நல்லா ஈல்டு வரும். இந்த தாங்க தண்ணி நின்று பயிர் கருகி போச்சுங்க. இது எதனால எப்படி தண்ணி நின்றுச்சு அப்படின்னாங்க, இந்த பக்கம் வரப்பு எல்லாமே மண் சரிஞ்சு மேடாகிடுச்சிங்க. எல்லாமே இப்படி மண் இறங்கிடுச்சிங்க. இது ஜேசிபி வச்சு புக்லிங்க வச்சு மண்ணை மேலே எடுத்து போனாலும் அதோட வெயிட்டுக்கு மண் இறுகி போச்சுங்க. இறுகி போனதால தண்ணி நின்று போய் கரும்பு பயிரெல்லாம் கருகிடுச்சிங்க. இதுக்கு இது பாருங்க, இந்த ஓரமே பூராமே, இந்த ஓரம் பூராமே அதே மாதிரி தாங்க இருக்கு. இதுக்கு உள்ளுக்கு நான் புல பயிருக்கு வச்சுக்கிறேங்க. டவுட்டா இருக்க பயிருக்கெல்லாம் 2 பயிர் வச்சுக்கிறேன். அந்த பயிரை எடுத்து இந்த காஞ்சி போன பயிருக்கெல்லாம் இப்படி வைக்கணும் வச்சுக்கல. காஞ்சி போன பயிருக்கெல்லாம் அந்த பயிருக்கு அப்படிலாம் வைக்கணும் வச்சுக்கல. வச்சுட்டா அதெல்லாம் வந்துடும் வச்சுக்கல. இனிமேல் வெயில் ஆரம்பிச்சு மழை இல்லை, வந்துடும், நல்லாவே வந்துடுங்க. கரும்பு சூப்பரா குரோத் இதாச்சுன்னா டன்னேஜ் நல்லா வரும்னு வச்சுங்களேன். ஏக்கராவுக்கு ஒரு 50 to 60 டன் வந்ததுன்னா விவசாயத்துல லாபம். 60 டன் கீழே 40 டன்லாம் வந்தா விவசாயத்துல இந்த வருஷம் நான் செஞ்ச செலவுக்கு தான் ஆகும். ஒரு 10 டன் 20 டன் சேர்த்தி வந்ததுன்னா எனக்கு லாபம் கிடைக்கும்னு வச்சுங்களேன். அவ்வளவுதான், விவசாயத்துல இப்படிதான், லாபம் நஷ்டம் இதுதான் வச்சுங்களேன். அவ்வளவுதாங்க. கரும்பு பயிர் நல்லாவே இருக்கு. இந்த களை எடுத்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, ஆல் நைட்டிங்கிற உரம் இதை பாருங்க, இந்த இடம் பாருங்க, ட்ரிப்பு இது பண்ணிருக்கிறேங்க. இதுல இருந்து உரத்தை கரைச்சி விட்டா கரும்பு பயிருக்கு பூராமே அங்கங்க கரும்பு பயிர்கிட்டே சுட்டிடுங்க. இது பண்ணா, ஏன்னா நேரடியா வேர்கிட்ட உடனே கொடுக்கறதுனால உடனே பயிர் கரும்பு நல்லாவே வந்துடும் வச்சுங்களா. அதெல்லாம் பிரமாதமா வந்துடும் வச்சுங்களா. இதுல இந்த கொப்பரையில தான் போட்டு நான் கரைச்சி விடுவேன். கரைச்சி விட்டா கரும்பு பயிர் எல்லாத்துக்குமே போயிடுங்க. சூப்பரா பயிர் வருங்க.